அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். யுவன் சங்கர் ராஜா யுவன்னாலே யூத்து தான். ஆல்ரெடி அவருடைய வயசுமாக இருக்கட்டும், அவருடைய இசையுமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூத்தாக தான் இருக்குது. எப்பயுமே 16 வயசில் இசையமைக்க வந்தாருன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு வயசு கூடலை அப்படின்றது தான் அவருடைய சிந்தனை, செயல் எல்லாத்துக்குமே அப்படியே தான் இருக்குது. அந்த விளம்பரம் பார்த்தேன் யுவன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் சத்தம் வரமாட்டேங்குது. அதில் வந்து 2 விளம்பரம் இருக்குது. க்ளோஸ்அப்னு ஒன்று, கீழே வந்து ரின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே வந்து யுவனுக்கு ரொம்ப ரிலேட்டடான உள்ள ஒரு விஷயம். அது ஒன்று, யுவன் யாரு கூட ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டார். அப்படி ரொம்ப க்ளோஸாக பழகிற ஆளுக்கு தான் தெரியும் அவர் ரின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறத்தில் இல்லை, மனசில் ரொம்ப வெண்மையான ஒரு ஆள். யுவன் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே யுவனுடைய, நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்கேன் யுவனை. அந்த சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அதிராத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எப்போயுமே. ஃபஸ்ட் ஃபிலிம் நாங்கள் 2 பேரும் கம்போசிங் போயிருக்கோம். மௌனம் பேசியதுக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், இந்த மௌனம் பேசியது படம் பண்ணணும் அப்படின்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க ஜி, நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, யுவன்கிட்ட. எனக்கு வந்து மியூசிக்லாம் தெரியாது, நீங்கள் போகிற டியூன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும்தான் எனக்கு தெரியும், அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. யுவன் ஒன்று கேட்டு சொன்னாப்புல, எனக்கு தான் தெரியாது, நான் உங்கள்கிட்ட சொல்லவா செஞ்சேன் அப்படி. அது எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்னு தெரியாது. அப்படி ஆரம்பித்தது தான் கிட்டத்தட்ட 5 படம். இப்போ கூட ஆதி பகவானில் வந்து ஒரு ஹிந்தி சாங் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக கம்ப்ளீட்டாக ஒரு ஹிந்தி சாங்கு. வேறு 4மே நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து என்னென்னமோ பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் எப்படி விஷுவல் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனில் நான் உட்காந்துட்ருக்கேன். நான் எப்போவுமே மாட்டு சாங்காக எடுத்துகிட்டு இருக்கிற ஆள், இது எப்படி லிப் மூவ்மெண்ட்டு கொடுத்து இதை எடுக்க போகிறேன்னு தெரியலை. அப்படி ஒவ்வொன்றும் அதே மாதிரி அந்த ப்ரொமோ சாங் ஒன்று பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து விஷ்ணுவர்த்தனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர், ரொம்ப பிரமாதமான ஒரு. என்னை கேட்டால் விஷ்ணுவர்த்தன் வந்து பில்லா 2 இவரை வச்சு எடுத்துடலான்னு நினைக்கிறேன். அமேசிங், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது இப்போ லிங்கு சார் கூட சொன்னார், உங்கள்கிட்ட கொடுத்துருந்தார். என்கிட்ட கொடுத்துருந்தா இவனை கூட்டிகிட்டு நான் தேனிக்கு போயிருப்பேன், தேனி ஆண்டிப்பட்டின்னு போயிருப்பேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 2 பேருமே சேர்ந்து உண்மையிலேயே ஒரு படம் பண்ணலாம். யுவன் ஹீரோவை மற்ற யாருக்கு டேட்டு கொடுக்க வேணாம், நான் கேட்டால் கூட கொடுக்காதீங்க தயவுசெய்து. உங்களோட ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து விஷ்ணுவர்த்தனோட இருக்கட்டும். நிச்சயமாக அது ஒரு மைக்கேல் ஜாக்சன் அப்பா மாதிரியான ஒரு ஆல்பமாகவும் ஒரு படமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே டீம் முத்துக்குமார், நீரவ் சார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிங்கன்னா பிரமாதமான படமாக வரும். தமிழ் சினிமாவில் இப்போ கூட ஸ்டெப் அப் 3 ஒரு படம் யுவன் சொல்லி தான் நான் போய் பார்த்தேன். அந்த படத்தை பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு படமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக ஒரு படம் பண்ணுங்க. அப்புறம் துபாயில் லைவ் ஷோ நடத்தும் போதும் யுவன் கூப்பிடும்போது நான் போக முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டேன். இந்த முறை யுவன் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடனாலும் சரி ஸ்டேஜில் வந்து நின்றுவேன். யுவன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், நல்லா வரணும். யுவன் என்றைக்குமே இதே மாதிரியே இருங்க, மாறிடாதீங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட் சீனியர் டைரக்டரா நான் கூட திரும்பி பார்க்குறேன், வேற யாரும் இருக்காங்களான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். யுவன் பக்கத்தில் உட்காரப்ப சீனியர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ யூத்தாக இருக்காரு, அவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு. உண்மையிலே யுவன் நீரோக்ஷா விஷ்ணுவர்தன் காம்பினேஷனில் சூப்பர். ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நவீனமாக அதை வந்து ஒரு பென்னி மில்ல தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நீரோ வந்து அவரையும் நான் ஹீரோன்னு தான் சொல்லுவேன். ஒரு படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் வரும். விஷ்ணுவர்தன் வந்து பின்னிட்டு அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெயின் எஃபெக்டில் வந்த ஷார்ட்ஸ் எக்ஸலண்ட் சார். எங்கேயும் ஆட்டது சார், நாங்களும் கொஞ்சம் இதெல்லாம் ஷூட் பண்ணுவோம்.
அமீர் சார் சொன்னார், அவர் தொட்டால் அது வேறு மாதிரி வரும், அது தேனின்னு அது அவுட்டோர் ஸ்டைலாக சாங் கண்டிப்பாக அவர் ஒன்று பண்ணுவார். என் கையில் கொடுத்தா நானும் என்னோடய ஸ்டைலுக்கு நான் வந்து நீரோட சேர்ந்து ஒன்று பண்ணுவேன். உங்களோட இருக்கிற யாருமே எங்களும் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க. வெங்கட் பிரபு மட்டும் உங்கள் குடும்பம்னு சொல்லி பிரிச்சிடாதீங்க, நாங்கள் உங்கள் குடும்பம் தான். இவனு கூட ஒர்க் பண்ணுறது, நான் முத்துக்குமாருடைய அந்த லிரிக்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. முத்துக்குமார் எங்கேயோ இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ஒரு இவனுக்கும் உள்ள கனெக்டை வந்து சொன்னது வந்து சூப்பர். யாராருக்கோ ஹீரோஸ்க்கெல்லாம் சாங் போகிறோம், நம்மளுக்கே நம்ம சாங் போகிறதுக்கு இருக்குல்ல, அது ஒரு பெரிய நம்மளுக்கு நம்ம தட்டி கொடுத்துட்டு செய்கிறது தப்பு இல்லை சார், சூப்பர். அப்புறம் இவன் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய டென்ஷனுங்கிறது துளி கூட எப்பயுமே இருந்ததே கிடையாது எந்த படத்துக்குமே. நான் வந்து ஃபஸ்ட் படம் அந்த சண்டைக்கோழி பண்ணும்போது சரி, இப்போ பையா பண்ணும்போது சரி, இப்போ வேட்டை பண்ணும்போது சரி, ரொம்ப ஈஸியாக அந்த கலச ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் ஒர்க் பண்ணுவோம். எந்த டென்ஷனோ எந்த வித ஆர்ப்பாட்டமும் இருக்காது. அந்த ஈஸியாக இருக்கிறதுடைய அவருடைய அந்த மனநிலை தான் அவருடைய சாங்ஸ்லேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த தடவை கம்போசிங்காக மலேசியா போயிருந்தோம். பையாவில் பண்ண சாங்ஸ் எல்லாத்தையுமே மலேசியாவில் இருக்க ரோடுகளில் காரில் போட்டு கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. வேலையே பார்க்க முடியல எங்களால். அதை பற்றி பாராட்டு, அந்த பாட்டை பற்றி பெருமை பேசுறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது நாள் 5வது நாள் கொஞ்சம் உட்காந்து வேலை பார்த்தோம். அதுவே சூப்பராக வந்திருக்கு அந்த சாங்ஸும். இவனுடைய ஷோ வந்து விஜய் டிவி பண்ணுறாங்க. விஜய் டிவி வந்து எப்பயுமே நான் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருப்பேன், விஜய் டிவி வந்து பண்ணுற கான்செப்ட் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நான் அடிக்கடி பிரதீப் இவங்கெல்லாம் பார்த்ததில்ல, மகேந்திர சார் தான் அடிக்கடி பார்ப்பேன். கமல் சமீபத்தில் பண்ண எந்த ஷோவாக இருக்கட்டும், நீயானாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புதுசாக அவர் வந்து எதுவும் இருப்பாங்க. அந்த முயற்சியில் இப்போ இவன் கூட வந்து பண்ணுற இந்த கான்செப்டும் ரொம்ப பெருசாக கிட் ஆகணும். எங்களுக்கு வேலை கொடுங்க சார், நாங்களும் நிற்கிறோம், என்ன வேணுமோ செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸ்டேஜில் இந்த சேர்த்துக்கு போகிற மாதிரியான வேலை இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விழாவில் வந்து இப்போ பொறாமையாக இருக்குது, நீரோ விஷ்ணுவத்தெல்லாம் பார்க்குறப்போ இவனு கூடயே இருக்கும், முத்துக்குமார்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே பொறாமல் இருக்குது. நம்ம ஏதாவது செய்யணும் போல ஆசையாக இருக்குது. விஜய் டிவிக்கும் சொல்கிறேன், இவனுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள்லாம் இருக்கோம், அமீர் சார் நாங்கள் எல்லாமே இருக்கோம். எங்களையும் வந்து பயன்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஏன்னா உண்மையிலே சார் அவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் கிரியேட் பண்ணிடுச்சு இந்த ஆல்பம். மிரட்டிட்டாங்க, உண்மையிலே மிரட்டிட்டாங்க சார். நான் இன்னும் பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நான் என் படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது, ஒரு பேக் ஷாட்டில் வந்து ஹீரோ வந்து அப்படி வந்து சின்னதாக எடுத்துக்கிட்டு நான் அது மியூசிக்கோட ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் போய் காட்டிட்டீங்க, எனக்கு ரெஃபரன்ஸுக்கெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். நான்லாம் என்ன வேணுமோ கூப்பிடுங்க, எப்போ வேணுமாலும் கண்டிப்பாக செய்யலாம். அப்புறம் வந்து பாராட்டுங்கிறது என்னென்னா, ஒரு உண்மையை வந்து எவ்வளோ சொன்னாலுமே வந்து பத்தாத மாதிரி தான் இருக்குது. இவன் பற்றி சமீபத்தில் விஜய் டிவி பேட்டியில் கொடுத்தேன், சமீபத்தில் அடுத்தடுத்த மேடைகள் எல்லாமே பேசிட்டே இருக்கேன். இன்னும் அதுக்கான இவன்னா என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் என்ன சொன்னாலுமே அது வந்து கூட்டியோ குறைச்சியோ இல்லைன்னா அதிக பிரசங்கித்தனமாவோ சம்திங் ஏதோ மிஸ் ஆகுமோன்னு இதே இருந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் பரபரப்பில் அப்படியே மேடையில் வந்து ஏறிடும். அது சரியான ஒரு நேரத்தில் இவன்னா என்ன அப்படி சொல்லணும்னு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அவ்வளோ இயல்பு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அவன் முக மாதிரியே ஒரு அவ்வளோ ஒரு லட்சணம், ஒரு டிவைனிட்டியான ஒரு பேஸு, இது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அமீர் சார் சொன்ன மாதிரி எப்பயுமே நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு எதுவுமே செய்யாதீங்க சார். இயல்பாக அவ்வளோ சுகமாக வருது இல்லையா, இது அப்படியே செய்யுங்க, இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய இடம் வேறு, அதை நான் 100% நம்புகிறேன். உங்களோட நாங்கள் எப்பயுமே சேர்ந்துருப்போம். உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் விஜய் டிவிக்கும் யுவன் சாருக்கும். இந்த ஷோ பெரிய ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள்.